வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நவம்பர் 2023 ஓட இன்கம் டேக்ஸ் கொஷின் பேப்பர் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா 2 மார்க் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். எஸ், அடுத்து வர வீடியோவில் பார்த்திங்கன்னா 5 மார்க் 10 மார்க்லாம் பார்க்கலாம். இப்போ நம்ம 2 மார்க் ப்ராப்ளம் நவம்பர் 23ல் கேட்ட கொஷின்ஸ் பார்க்கலாம். எஸ், இப்போ பாருங்கள். கம்ப்யூட் த பேசிக் சேலரி ஆஃப் மிஸ்டர் ராமு ஃப்ரம் த ஃபாலோயிங். பேசிக் சேலரி வந்து கம்ப்யூட் பண்ண சொல்லியிருக்காங்க. சேலரி ரிசீவ்ட் rupees 18,000, TDS 2,000, ஓன் கான்ட்ரிபியூஷன் டு ரெகக்னைஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் RPFனா 3,000. இப்போ பார்த்தீங்கன்னா சேலரி ரிசீவ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, டிடக்ஷன்லாம் போக கொடுத்துருக்க அமௌண்ட்டு தான் இந்த சேலரி ரிசீவ்டுன்ட்டு. ஓகே, இதில் என்னென்ன டிடக்ஷன்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த டிடிஎஸை வந்து சப்ராக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஓன் கான்ட்ரிபியூஷன் டு ஆர்பிஎஃப்பும் சப்ராக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பேசிக் சேலரி கண்டுபிடிக்கிறதுக்காக இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பேக் பண்ண போகிறோம். அதாவது பேசிக் சேலரியிலேருந்து இந்த டிடிஎஸ், இந்த ஓன் கான்ட்ரிபியூஷன் எல்லாத்தையும் மைனஸ் பண்ண பிறகு வர்றது தான் சேலரி ரிசீவ்டுன்றது. நமக்கு தேவை என்னென்னா பேசிக் சேலரி. அப்போ இது என்ன பண்ணணும், நம்ம ரிவர்ஸில் பண்ண போகிறோம். அப்போ இதை ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், சேலரி ரிசீவ்ட் 18,000, அதோட இந்த டிடிஎஸ் 2,000 ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஓன் கான்ட்ரிபியூஷன் டு ரெகக்னைஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இதையும் 3,000 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மொத்தம் பார்த்திங்கன்னா 18 + 2 + 3 23,000 தான் பேசிக் சேலரி. புரிஞ்சுதா? இப்போ இந்த பேசிக்லேருந்து இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் வர்றது தான் இது. அப்போ இது கொடுத்துட்டு நம்மளே இது கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு கிடைச்சிரும் பேசிக் சேலரி. எஸ், இப்போ அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாமா? பாருங்கள். ஃப்ரம் த ஃபாலோயிங் ஃபைண்ட் த எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ. எம்ஆர்வினா முனிசிபல் ரெண்டல் வேல்யூ, எஃப்ஆர்வி ஃபேர் ரெண்டல் வேல்யூ, எஸ்ஆர் ஸ்டாண்டர்ட் ரெண்ட். ஓகே, எம்ஆர்வி 1,08,000, எஃப்ஆர்வி 1,20,000, ஸ்டாண்டர்ட் ரெண்ட் 1,22,000. இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நமக்கு இந்த எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல எம்ஆர்வி எஃப்ஆர்வி ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி அதில் ஹையர் எது அப்படின்றத பார்க்கணும். ஓகே, அதுக்கப்புறம் அது ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டோட கம்பேர் பண்ணி அதில் லோவர் எது அப்படின்றத பார்க்கணும். ஓகே, எஸ். இப்போ பார்த்திங்கன்னா எம்ஆர்வி 1,08,000, எஃப்ஆர்வி 1,20,000. ஓகேவா? எழுதிக்கலாம் அது ரெண்டுத்தையும். இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோன்னா இது 1,08,000, இது 1,20,000. அப்போ இதில் எது ஹையர்ஸ் அப்படின்னா இந்த 1,20,000 தான் ஜாஸ்தி. அப்போ அதுதான் வந்து இஆர்வி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இஆர்வி வந்து 1,20,000. இப்போ திரும்பவும் நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டோட கம்பேர் பண்ணணும். ஓகே, ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டு 1,22,000. இப்போ இந்த 1,22,000ஓட கம்பேர் பண்ணோன்னா எது மினிமம் அப்படின்னு பார்க்கணும், எது லோவர். இதுதான் வந்து நமக்கு லோவர் 1,20,000 தான். அப்போ நம்ம வந்து என்ன சொல்ல போகிறோம், 1,20,000 தான் இஆர்வி. ஓகே, இப்போ நமக்கு கேட்டிருக்க எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ 1,20,000. இப்போ நம்மக்கிட்ட ஆக்சுவல் ரெண்ட் இருந்தது அப்படின்னா, ஒரு வேளை இப்போ இந்த ப்ராப்ளமில் இல்லை, வெறும் எஸ்ஆர் மட்டும்தான் இருக்குது. ஆக்சுவல் ரெண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம அதோடையும் கம்பேர் பண்ணணும். எஸ்ஆரையும் இஆர்வியை கம்பேர் பண்ணி அதில் லோவர் எடுத்தோம் இல்லையா? இப்போ இந்த 1,20,000 ஆக்சுவல் ரெண்ட்டோட கம்பேர் பண்ணி அதில் ஹையஸ்ட் எது வருதோ அதைத்தான் நம்ம எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ சொல்லணும். பட் இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆக்சுவல் ரெண்ட் கொடுக்கல. அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த எஸ்ஆரோட ஸ்டெப்போட ஸ்டாப் பண்ணிவிட்டு 1,20,000 தான் எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. எஸ், இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? டிட்டர்மைன் தி அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன்ஸ் அவைலபிள் ஃபார் த ஃபாலோயிங். ஓகே, இப்போ வந்து இது கேபிட்டல் கெயின்லேருந்து கேட்டிருக்காங்க இந்த கொஷின். கான்ட்ரிபியூஷன் மேட் டு காலேஜ் ஃபார் சயின்டிஃபிக் ரிசர்ச் rupees 75,000. எவ்வளோ அமௌண்ட் டிடக்ஷன் நம்ம கிளைம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 75,000 சயின்டிஃபிக் ரிசர்ச்காக கொடுத்துருக்காங்க காலேஜ்க்கு. அப்போ சயின்டிஃபிக் ரிசர்ச்காக கொடுத்தாங்கன்னா இது 100% குவாலிஃபை ஆகும். இதை அப்போ ஃபுல்லாகவே டிடக்ஷனாக கிளைம் பண்ண முடியும். பேட்டன்ஸ் அக்வயர்ட் ஆன் 31st October 2018 ஃபார் rupees 40,000. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேட்டன், ட்ரேட்மார்க் இதெல்லாம் 1498க்கு முன்னாடி அக்வயர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 14 இயர்ஸில் அதை ரைட் ஆஃப் பண்ணணும். ஓகே, அதாவது 14/1998 அதுக்கு முன்னாடி அக்விசிஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம 14 இயர்ஸில் ஈக்குவலாக அதை வந்து என்ன பண்ணிடலாம், ரைட் ஆஃப் பண்ணிடலாம். ஆனால் அதுவே 1498க்கு அப்புறமா இருந்துச்சு அப்படின்னா
நம்ம என்ன பண்ணணும்னா 25% அதுக்கு டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ண போகிறோம். அந்த டெப்ரிசியேஷனை தான் நம்ம அலோவ் பண்ணுவோம். ஓகே, டிடக்ஷனா. எஸ், இப்போ இது பார்த்திங்கன்னா 31st October 2018. அப்போ நம்ம சொன்ன அந்த செட் டேட் 1498க்கு அப்புறமா தான். அப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ண போகிறோம், 25% நம்ம டெப்ரிசியேஷன் போட போகிறோம். ஓகே, டிடக்ஷன். ஓகே, அப்போ இந்த டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். எஸ், பாருங்கள், ஃபஸ்ட்டு சயின்டிஃபிக் ரிசர்ச்க்கு கான்ட்ரிபியூஷன் 75,000மே குவாலிஃபை ஆகுது. 75,000 அப்படியே 100% குவாலிஃபை ஆகுது. அண்ட் இது பார்த்திங்கன்னா 40,000ல் நம்ம 25% எவ்வளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா 10,000. ஓகே, எஸ். இப்போ மொத்தம் டிடக்ஷன் எவ்வளவு அப்படின்னா 75 + 10,000 எவ்வளவு, 85,000 நம்ம டிடக்ஷன் கிளைம் பண்ணலாம். இது வந்து அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன். ஓகே, டிட்டர்மைன் தி அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன் கேட்டிருக்காங்க இல்லையா, அப்போ இந்த 85,000 நம்ம டிடக்ஷனாக கிளைம் பண்ண முடியும். எஸ், இந்த 3 ப்ராப்ளமும் புரிஞ்சுது இல்லையா? 2 மார்க்கில் இந்த 3 ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. அடுத்து 5 மார்க் ப்ராப்ளம், 10 மார்க் ப்ராப்ளம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங்.